ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷா அன்றைக்கி வந்து சவ் சவ் கிரேவி வைக்க போகிறா. உங்களுக்கெல்லாம் சவ் சவ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நிலக்கடலை போட்டு செய்ய போறியா? ஏன் அப்படி? நிலக்கடலை கிரேவியா? என்னடி உளர்ற? நிலக்கடலை சவ் சவ் போட்டு வேறு லெவல் மாசாக இருக்கணும் பார்த்துக்க. சரியா? என்னடி முறைக்கிற டுபுக்கு? எங்கள் ஊரில் எண்ணெய் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க நாளைக்கு. அதான் ஒரே சவுண்டாக இருக்கு. இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. கடுகு நெக்ஸ்ட்டு என்னடி பொழக்கிற வாயை பொழக்கிற? கருவேப்பிள்ளை, வெங்காயம், இப்போவே வா. அதுவும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து வேக வச்சுக்கலாம். போடு தெரிக்குது. பா, இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னா சவ் சவ் கிரேவி இல்லை. இது ஃபுல்லாக வதங்கணுமா? வேகிறதுக்காக. என்ன ஊற்றணும்? ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு காய்கறி வேகிற அளவுக்கு. இப்போ இது வேக வச்சு நம்ம எடுக்கணும். அதுக்கு நல்லா எரிச்சு விடணும். நல்லா வேகட்டும். ஹேனி சார் ரெடியா? இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போயிடுச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்பா, வெயில் தாங்க பொல்லன்னு பொழக்குது. நிஷாவுக்கு ஒரு சூப்பரான கிச்சன், மாடுலர் கிச்சன் கட்டி தரணும். என்னடி சார்? என்னடி வடா எடுத்து போனவனே அப்படிங்கிற? கட்டி தரேன்டி. கட்டி தராமல் அடி கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 50 கிராம் வந்து நிலக்கடலை, வறுத்ததா? வறுத்த நிலக்கடலை போட்டு அரைச்சி பேஸ்ட். ஓகே, வேற என்ன? அவ்வளோதானா இது? அவ்வளோதான் நம்மளோட கிரேவி. ஓகே, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூப்பர். ஓகே.